எனக்கு தெரியும்க்கா, இவங்கெல்லாம் எப்பயும் மாறவே மாட்டாங்க. எப்பவும் மத்தவங்களோட மனச புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. மத்தவங்களோட தப்பெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. ஆனா அவங்க செய்யற தப்ப என்னைக்குமே அவங்க உணர மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இடையில வந்து மாட்டிருக்கியே, இதுக்கு மேலே இவங்க கிட்ட நியாயம் கிடைக்கும், இவங்கெல்லாம் உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன லக்ஷ்மி, நீ போட்ட எந்த பிளானும் ஒர்க் அவுட்டே ஆகலன்னு பயங்கர சோகத்துல இருக்க போல இருக்கு. நீ பண்றதெல்லாமே வேலைக்காகாத முயற்சின்னு இப்பவாவது நல்லா புரிஞ்சுக்கோ. என்னமோ லக்ஷ்மி, ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாவது ஒரு பிளான் போடுவேன், அத நீ எனக்கே திருப்பி விட்டுருவ. ஆனா இப்ப என்ன, என் முன்னாடி இப்படி திணறி போய் நிக்கிற? இன்னைக்கு உன்னுடைய அதிர்ஷ்டம் பாதாள உலகத்துல போய் விழுந்த மாதிரியும், ஆனா என்னோட அதிர்ஷ்டம் அந்த வானத்தோட எல்லையே போய் தொடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தறதுக்காக நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எல்லாம் வீணா போகுது. ஒண்ணு எனக்கு தண்டனை கிடைக்கணும், இல்லனா உனக்கு கிடைக்கணும். ஆனா நடந்த எல்லாத்துக்கும் என் அக்கா தான் காரணம்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. என் அக்கா ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு எல்லாரையும் நீ நம்ப வச்சிருக்க. அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிச்சு தீருவ. எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரமே உன்னை எல்லாரும் துரத்துற நாள் கண்டிப்பா வந்தே தீரும், ஞாபகம் வச்சுக்கோ. அக்கா எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு புரியல. பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து நிப்பா, ஏதாவது கஷ்டம் வந்தா அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு தைரியமா இருப்பா. ஆனா இப்ப எல்லாத்தையும் தலை குடிஞ்சு ஏத்துக்கிறா. இப்ப மட்டும் எதுக்காக அந்த கஷ்டத்திலேயே இருக்கணும்னு முடிவு பண்றா? ஓம் சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம் மகாகணாதிபதயே நமः. மகாலட்சுமி தேவதாபியோ நமோ நமः. தம்பி, இப்ப நீங்க 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கலாம். எழுந்து நின்னுக்கோங்க. மித்ரா, மறுபடியும் என்ன யோசிக்கிற? மோதிரம் போட்டு விடு. சதமானம் பவதி சதாயுத். நிறுத்துங்க. நீ விவாகரத்து வேணும்னு கேட்டாலும் உன் மனசு மட்டும் உன் புருஷனை விட்டு கொடுக்க தயாராவே இல்லை. அடுத்த 6 மாசம் வரைக்கும் உன் புருஷனோட தான் நீ இருந்தா.
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? திடீர்னு இந்த ஜட்ஜ் அங்கிருந்து வந்து தொலைஞ்சாங்க. மித்ரா லக்ஷ்மிக்கு இன்னும் விவாகரத்து அங்கீகரிக்கப்படல. விவாகரத்து கிடைக்காமலேயே மித்ராவுக்கு இன்னொரு பொண்ணு கூட எப்படி என்கேஜ்மெண்ட்டை நடத்தலாம்? அப்படின்னா நீங்க கோர்ட்டோட ஆர்டரை அவமதிக்கிறீங்க. சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டப்படி ஆடணும்னு நினைக்கிறீங்க. சரியான நேரத்துல இந்த பொண்ணு வந்து சொன்னதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச இந்த குற்றம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடியே ஜானவி, இதெல்லாம் உன் வேலைதானா? இது வரைக்கும் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது உன்னோட அக்கா மட்டும்தான்னு பார்த்தா இப்ப நீயும் அவ கூட வந்து சேர்ந்துட்டியா? நீங்க செய்யற இந்த வேலைய எங்களால ஏத்துக்கவே முடியாது. கோர்ட்டோட ஆர்டரை மீறினதுக்காக உங்க எல்லார் மேலயும் கேஸ் போட்டாகணும். லக்ஷ்மி, உன்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. சரி மேடம். அப்புறம் மித்ரானந்தன், உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். மேடம், என்னம்மா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா வேற வேற ரூமுக்கு போறீங்க? வாட் இஸ் திஸ்? இங்க பாருங்க, 6 மாசம் வரைக்கும் கணவன் மனைவியா நீங்க இருக்கணும்னு சொன்னது ஒரே வீட்ல வேற வேற ரூம்ல கிடையாது, ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ரூம்லன்னு அர்த்தம். கணவன் மனைவிங்கிற உறவை புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றேன். மறுபடியும் நீங்க கோர்ட்டோட ஆர்டரை அவமானப்படுத்துற மாதிரி தான் தெரியுது. அம்மாடி லக்ஷ்மி, இன்னையில இருந்து நீ மித்ராவோட ரூம்ல தான் இருக்கணும்.